ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. பாலிடிக்ஸ் பண்ணி சாதிக்கலாம்னு நினைக்கிறவங்கள விட ஜெபம் பண்ணி சாதிக்கலாம்னு நினைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டு வராங்க. சில சமயத்தில் அது உண்மையாகவும் போது அது அதை விட அவ்வளோமான இல்லை. இந்த நம்பிக்கைக்கு கொஞ்சம் பேர் எரு போட்டு தண்ணி ஊற்றுறாங்க பாருங்கள், அவங்கள யூதாஸோட மோசமாக தண்டிக்கணும். பாலிடிக்ஸில் கூட நம்ம ஜெயிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை ஒரு சில வெள்ளத்தில் விதைக்கிறாங்க பாருங்கள், ஒரு நப்பாசை காமிக்கிறாங்க பாருங்கள், அது இந்த ஜெபிக்கிறவங்களோட மோசமானவங்க. அதுதான் மெனி திங்ஸ் ஆர் டன் பை பாலிடிக்ஸ் தேன் பை ப்ரேயர்னு ஒரு நம்பிக்கையை அப்படியே கொடுத்துக்கிற ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறோம். தாவீது அழகானவர், அரசியலுக்குள்ளாக ஆண்டவரை பார்க்கிறவர். நம்ம ஜபத்துக்குள்ளாக அரசியலை பார்க்குறோம், அவர் அரசியலுக்குள்ளாக ஆண்டவரை பார்த்த ஒரு நல்ல மனிதர். திட்டம், தெளிவு, மன நுட்பம், மன வலிமை, நம்பிக்கை, வாக்குறுதி. அதான் திருப்பாடல் 18 ரொம்ப அழகாக 8 அருவங்கள் அப்படியே கடகடனை அடுக்கி வச்சு ஆண்டவரை துதிக்கிற ஒரு நல்ல மனசை நம்ம பார்த்தோம். அதுதான் அந்த மண்ணில் வரணும். வி ஹவ் டு செக் அவர் வொக்காபுலரிஸ் ஆஃப் ப்ரேயர், வி ஹவ் டு செக் அவர் ரிலேஷனல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ப்ரேயரு. அதே ரொம்ப அழகாக நம்முடைய மனநிலையை நம்ம ஜபங்கள் பிரதிபலிக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்க கரெக்டாக அந்த ஒரு கருத்தை நான் சொல்லணும்னு நினச்சேன். அடுத்து பாருங்கள், அவனுடைய வார்த்தை வாசிங்களேன். பின்தொடர், நீ வெற்றி அடைவது உறுதி, சிறைப்பட்டோரை மீட்பதும் உறுதி என்று பதிலளித்தார். 3 வகையான வாக்கிய அமைப்புகளை எபிரேய மொழியில் பயன்படுத்துகிறாங்க ஆண்டோடைய வார்த்தைகளை. ஒன்று இண்டிகேட்டிவ், இன்னொன்று இம்பரேட்டிவ், மூணாவது சப்ஜங்டிவ், நான்காவது ஆப்டேட்டிவ் என்று 4 வகையான ஆங்கில இலக்கிய வகைகளை வச்சு கடவுள் பேச வச்சு சொல்லுவாங்க. இண்டிகேட்டிவ் என்றால் நான் சாப்பிட்டேன், வாக்கிய அமைப்பு சாதாரண வாக்கியம், இயல்பு நிலை வாக்கியங்கள், கட்டளை வாக்கியங்கள். இம்பரேட்டிவ் அஞ்சாவது அல்திரானா ஃபியர் நாட், அது டு நாட் ஃபியர் கூட இல்லை, ஃபியர் நாட், அப்படி நிமிர்ந்து நிற்கணும், துணிஞ்சு நிற்கணும். போ, ஏன் நான் உன்னோடு இருக்கிறேன், மோயிஸ்னோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். அஞ்சாவது திடம்கொள் வீறுகொள், கவலைப்படாது, நான் உன்னோடு இருக்கிறேன், இதோ உனக்கு முன்பாய் என்னுடைய சமூகம் போகும். அதுதான் அந்த கடவுளுடைய வாக்கியம், அது இம்பரேட்டிவ். இன்னொன்று சப்ஜங்டிவ், நீ உன் ஆண்டவராக கடவுளையே முழு உள்ளத்தோடும் முழு வலிமையோடும். அது லைட்டாக அந்த மே யூ, அது ஒரு அழகாக இருக்கும், அது ஒரு சப்ஜெக்டிவ் மூலம். ஆப்டேட்டிவ், இஃப் ஐ வேர் அப்படிம்போ. அப்போ நான் ஆண்டவரே உங்கள் திருத்தலத்தில் வாழ்கிற ஒரு நாள் வேறு வாழ்கிற 1000 நாட்கள், அந்த மாதிரி இந்த 4 வகை ஆண்டவர் பயன்படுத்தி எப்பயுமே ரொம்ப அழகாக அப்படி உறுதி விட்டுக்கிற, பலப்படுத்துகிற, கட்டி எடுப்புகிற வார்த்தைகளை தான் பேசுவார். நம்மளை வளவலா குழகொலா அப்படி கழுரும் இல்லை நல்லூரும் மீனா பதில் இல்லைன்னு சொல்கிற மாதிரி அதெல்லாம் இருக்காது. தெளிவாக சொல்வார். பின்தொடர், உறுதி வெற்றி பெறுவது, நீ மீட்டெடுப்பது உறுதி. ரொம்ப அழகான வார்த்தை. அதாவது நிறைய இடத்துல நிறைய வசனம் சொல்லுவாங்க. பகவத்கீதையில் ஒரு கீதை ரொம்ப அழகான கீதை இருக்குது. என்னென்னாக்க ஒரு வசனம் இருக்குது, என்னென்னாக்க யார் யார் என்னை எந்தெந்த கோணங்களில் சந்திக்க வருவார்களோ அவருடைய அந்தந்த கோணத்தில் நான் சந்திப்பேன்னு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அது எதுக்காக சொல்ல வரேன்னாக்க, நீ நம்பிக்கையற்று இருக்கும்போது ஆண்டவர் நம்பிக்கையின் குரலாக வருவார், நீ துணிவற்று இருக்கும்போது ஆண்டவர் உன்னை திடப்படுத்தும் தூணாய் நிற்பார். அதுதான் ரொம்ப அழகான ஒரு வாக்குது, ரொம்ப வாக்குறுதி. நமக்கு என்ன தேவையோ அதுவாக அவர் நிற்பார். அதுதான் ஆண்டவர், எல்லாமும் ஆனவர். அதனால தான் பவுலுடைய சொல்றாரு, எல்லாருக்கும் எல்லாம் ஆனவர், அவரே எனக்கு எல்லாமே ஆயிட்ட பிற்பாடு நான் யாருக்கு எல்லாம் என்ன தடை. அதான் அழகாக கேட்குறாரு. அதான் இது பின்தொடர், வெற்றி அடைவது உறுதி, சிறைப்பட்டோரை மீட்பது உறுதி. அழகாக சொல்றார். தாவீது என்ன சொல்றாரு கேளுங்களேன். அதனால் தாவீதும் அவருடன் இருந்த 600 பேரும் புறப்பட்டு பேசோர் என்ற ஓடைக்கு வந்தனர். களைப்படைந்தோர் அங்கேயே தங்கிவிட்டனர். எனவே தாவீது 400 பேரோடு அவர்களை பின்தொடர்ந்தார். களைப்படைந்த 200 பேர் பேசர் ஓடையை கடக்க இயலாமல் அங்கேயே தங்கிவிட்டனர். 2 காட்சி மனதுக்குள்ளாக வருது. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், கிதியோனுடைய நிகழ்வில் 30,000 பேர் அவருடைய எக்கால சத்தை கேட்டு வருவாங்க.
இவ்வளோ கூட்டம் இருக்குது, நோனி தண்ணி குடிக்க வை அப்படிங்கிறாரு. ஒன்று போக சொல்லுங்கிறாரு, 10 பேர் போயிடுறாங்க, மீதி பேர் இருக்கிறாங்க. அப்போது அதிகம்பா அப்படிங்கிறாரு. தண்ணி குடிக்க வை, நக்கி குடிக்கிறவன் அல்லது அள்ளி குடிக்கிறவங்கள வச்சு வகையை பிரிக்கிறார். ஏன் இவ்வளோ கொஞ்சமான வச்சு ஆண்டவர் வெற்றி கொடுத்தாருன்னு நீ நினைக்கணும். இவங்களால வந்துச்சு, அவங்களால வந்துச்சு, என் திட்டத்தினால வந்துச்சு, நத்திங் டூயிங். அதாவது அந்த காட்சி அப்படி அழகாக இது பண்ணி ஓட கூட்டம் 600 பேர் இதெல்லாம் இருக்குது. ரொம்ப அழகாக காட்சி. இதில் வந்து அழகாக இது சொல்கிறாரு, 200 பேர் அங்கே தங்கிடுறாங்க. இந்த 200 பேர் ஏன் தங்குறாங்க, பின்னாடி ஒரு செய்தி இருக்குது, களைப்படைந்து தங்கிவிட்டார்கள். அதே மாதிரி 400 பேர் அவரோட தொடர்ந்து போகிறாங்க. அந்த காட்சி அழகாக இருக்குது. பெசோர் ஓடையை கடக்க இயலாமல் அங்கேயே தங்கிவிட்டார்கள். அவங்களுடைய உடல் வலிமையற்ற தன்மை, சோர்ந்து போகிறது, நடக்க முடியாமல் போகிறது, களைப்படைந்து போகிறது, அல்லது மனதுக்குள்ள உறுதியில்லாத தன்மை கூட 200 பேர் அங்கேயே தங்கிட்டாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்றது பிற்பாடு பார்ப்போம். கடந்து போயிட்டாங்க. இப்போ தாவீது வந்து பின்தொடர், வெற்றடைந்து உருவதி, சிறை மீட்பது உறுதி, டக்குனு ஆக்ஷனாக போயிடுறாரு இல்லைங்களா? ரொம்ப அழகான ஒரு செய்தி. 1 சாமுவேல் பகுதிகளில் தாவீதினுடைய மனநிலை பார்க்கும்போது கடவுளுடைய திருவுளத்தையோ தொழில் திட்டத்தையோ உணர்ந்தவர் இன்ஸ்டன்டேனியஸ் அண்ட் ஸ்பான்டேனியஸ். ரெண்டுமே அவர்கிட்ட அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதேமாதிரி வந்து இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர் வந்து இந்த தாவீதை பற்றி பேசும்போது அவரை வந்து ஒரு உற்சாகத்தின் மனிதராகவே காட்டுவார். அது ஆடுமைக்கு சிறுவனாக இருக்கட்டும், அல்லது அண்ணன் தம்பிகளோடு இப்போ கூரியர் சர்வீஸ் கொண்டு வருகிற ஒரு சிறுவனாக இருக்கட்டும், அல்லது அரசவையில் இருக்கிற யாழிசை மீட்டுக்கிறவனாக இருக்கட்டும், அல்லது வந்து குகையில் வந்து சவுளை தப்பி ஓட விட்டு இந்த செத்தனாய் ஏன் நீங்கள் பின்தொடர்ந்து வரீங்க, ஒரு உன்னி பூச்சல்லவா நான் அப்படின்னு கேட்குற ஒரு உற்சாகம் கொப்பளிக்கிற ஒரு வாழ்வை முழுமையாக வாழ துடிக்கிற ஒரு இளைஞனாகவே காட்டிக்கொண்டு வருவார். எந்தூசியாஸ்டிக் பர்சன் சொல்லுவாங்க அழகாக. இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்வார். உடனே தாவீதும் அப்படி இருந்த 600 பேரும் புறப்பட்டு போகிறாங்க. 200 பேர் தங்கிட்டாங்க. போகலாமா வேண்டாமா அவரு சொல்லிக்கிறாரு. இவங்க 200 பேர் வரலன்னா போவோம் இல்லைங்களா? அந்த எந்தூசியாசம் சாமி கொடுத்து வந்து போகிறார். அடுத்த வாசிக்கல 11க்கு வாங்களேன். வயல்வெளியில் ஓர் எகிப்தியனை கண்டு அவனை தாவீதிடம் அழைத்து வந்தனர். உண்பதற்கு அப்பமும் குடிப்பதற்கு தண்ணீரும் கொடுத்தனர். மேலும் அவர்கள் அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான திராட்சைப்பழ அடைகள் 2ஐயும் அவனுக்கு கொடுத்தனர். அவன் இவற்றை சாப்பிட்ட பின் புத்துயிர் பெற்றான். ஏனெனில் அவன் இரவு பகல் 3 நாளாய் அப்பம் உண்ணாமலும் தண்ணீர் குடிக்காமலும் இருந்தான். 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். ரொம்ப அழகான ஒரு காட்சி. எனக்கு ஏன் இந்த ஒரு எகிப்தியன் அதான் ரொம்ப இருக்குங்களே, எகிப்தியனை கண்டு, விவிலியத்துடைய தொடக்கமே எகிப்திய அடிமைத்தனம் தான் இல்லைங்களா? அதே மாதிரி இணைச்சட்டினுள்ள முக்கியமான ஒரு கட்டில் அரசனுக்கு கொடுக்கறது, நீ எக்காரணத்தை கொண்டு எகிப்தை நோக்கி திரும்பி போகக்கூடாது இல்லைங்களா? அப்போ வந்து எகிப்து வந்து அதிகாரத்தின் மையமாகவும் அல்லது வணிகத்தின் மையமாக இருந்துச்சு. நீ அங்கே போனால் அங்கே அடிமையோட மக்கள் அடிமைப்படுத்துவாங்க, நீ அங்கே போகக்கூடாது, ஒரு சட்டமே இருக்குது. போருக்கு புறப்பட்டு போயிட்டு இருக்கிற படையானது ஒரு எகிப்தினை கண்டு நிற்கிறது. 600 பேரும் அப்படி நிற்கிறாங்க, நின்றுறாங்க. என்னன்னு அவனுக்கு ஒரு 2 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார்? பஞ்சத்தில் அடிபட்ட ஒரு ஆள். இவன் என்ன பண்ணுவான்? ஏதாவது பண்ண போகிறான். ஆசிரியர் ரொம்ப அழகாக நிறுத்துறாரு. அது வந்து அவர் சொல்லிக்கிற செய்திகள் வந்து இவனுக்கு இவ்வளோ விஷயமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அந்த இடத்துல 2 ஆசிரியர் வந்து அழகான செய்திகள் உள்ள சொல்ல போகிறாரு, நம்மளை தயாரிக்கிறார். வயல்வெளியில் ஒரு எகிப்தினை கண்டு உண்பதற்கு அப்பமும் குடிப்பதற்கு தண்ணீரும் கொடுக்குறாங்க. தவிச்ச வாய்க்கு தண்ணியும் பசிச்ச வயிற்றுக்கு சோறும் கொடுக்குறவன் சாமி இல்லைங்களா? அதானே. இப்போ தவிச்ச வாய் பசிச்ச வயிறு உண்பதற்கு அப்பம். அவன் வந்து யார்ரா நீ, ஏன்டா இங்கே இருக்கிற, இவன் என்னடா வேணும் அதெல்லாம் இல்லை. பார்க்குறாங்க, நோஞ்சானா இருக்கிறான். இவங்கெல்லாம் அப்பா சாப்பிட்றாங்க, அவனுக்கிட்ட கூடப்பா, அவங்க தண்ணி கொடுப்பாங்கிறாரு இல்லைங்களா? அரசனுடைய உத்தரவு இல்லாமல் அவனை கூட்டு வராங்க, கொடுப்பான் அப்படிங்கிறாரு, கொடுக்குறான் அப்படி. அப்புறம் அது நல்ல ஒரு வார்த்தை பாருங்கள். அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றான திராட்சைப்பழ அடைகள் 2ஐயும் அவனுக்கு கொடுக்குறாங்க. அது வந்து இது வந்து நல்லா நாம் இருக்கும். பிற்பாடு 1 அரசலாக பார்ப்போம். எருசலேம் ஆலய அபிஷேகத்தின் பொழுது சாலமோன் அரசன் ஜெபித்து ஆலயத்தை அபிஷேகித்த பிற்பாடு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பீஸ் கரித்துண்டு, அத்திப்பழ அடை, அப்புறம் திராட்சைப்பழ அடைகளையும் கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பிவிடுவாங்க. அது வந்து ஸ்பெஷல் அண்ட் ராயல் ஃபுட்டு, ஃபெஸ்டிவ். இது ரொம்ப அவங்க நல்ல மருந்து தெம்பு ரொம்ப இதாக இருக்கும். அது அந்த ஊருக்கே ஃபங்க்ஷனாக பிரியாணிலாம் போகிறோம்ல, அது மாதிரி அந்த ஆலய அபிஷேகம் முடிச்ச பிறகு ஊர் எல்லோரும் கொடுத்துட்டு நாட்டை ஒவ்வொரு வீட்டுக்கு அனுப்பி வைப்பார் சாலமோன் ராஜா. பின்னாடி வரும் இந்த கொடுக்குறாங்க. இப்போ அதே மாதிரி பாருங்கள், தாவீது கையில் வந்து அவங்க அண்ணன்களுக்கு கொடுத்து அனுப்பக்குள்ள அண்ணன்களுக்கு ரொட்டி, அப்புறம் வந்து இந்த சீஸ் எண்ணெய் கட்டிக்க, அவங்க முதலாளி படைத்தளபதிகளுக்கு திராட்சைப்பழ அடைகள் எல்லாம்.
அதே மாதிரி அபிகாயில் பாருங்க அடைகள் எடுத்து எடுவேன். அதெல்லாம் வந்து ராயல் ஃபுட்டு. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அரசன் வந்து எடுத்துக்கிறானுங்க, புரியுதுங்களா? ரொம்ப இப்போ வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான் அந்த நல்ல மனசு. தாவீது வந்து 3 நாளாக சாப்பிடாம பார்த்தோன்னா புரிஞ்சுக்கிறாரு, பசியில் அடிப்பார். அந்த வாசம் அழகாக அந்த வார்த்தை சொல்லுது, அவன் இரவு பகல் 3 நாளை உண்ணாமலும் தண்ணீர் குடிக்காமலும் இருந்தான் இருக்கிறாரு. இப்போ தாவீது நினைக்கிறாரு, பாவையா நாம் போகிறோம், நம்மளுக்கு எல்லாம் இருக்குது, ஒன்றும் நான் கூட அவனுக்கு கூட. இவங்க என்ன பண்ண, அப்பத்தை கொடுக்குறாங்க, தண்ணி குடிக்கிறாங்க. இவர் வந்து அவரு டேபிள்லேருந்து அப்பத்தையும் இதையும் கொடுக்குறாரு, திராட்சை அடைகளையும் கொடுக்குறாரு, அவன் சாப்பிட்றான். அடுத்ததான் ஒரு ட்விஸ்ட்டு வருது. அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அருந்ததி ராய் அம்மா வந்து ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க, காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு. நிறைய சமயத்தில் வந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து பெருசாக சாதிக்க நினைக்கல அப்படி சிறுசுலேருந்து ஆரம்பிப்பாங்க. 2000ஆவது ஆண்டு ஜூபிலி ஆண்டில் வந்து ஒரு கணக்கெடுப்பு நடத்துனாங்க. இந்த 2000ஆவது செகண்ட் மில்லியோனியம், அந்த 2000ஆவது ஆண்டில் மிகச்சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்பு அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. அதே போல் மிக பயன்பாட்டுக்குரிய ஒரு கண்டுபிடிப்பு எதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஒன்று வந்து மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக வந்து ஸ்க்ரூவை கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அந்த ஸ்க்ரூ வந்து நிறைய வகையில் எல்லா இடத்துலையும் உபயோகமாக இருந்துச்சு. இந்த ஸ்க்ரூ இருந்தது அந்த திருகடவி. இன்னொன்று வந்து மிக பயன்பாட்டுக்குரிய ஒரு பொருள் நினச்சது என்னென்ன அப்படின்னாக்க ஜெம் கிளிப்பு போடுறோம்ல, அந்த கிளிப்பு முறை வந்து ரொம்ப முக்கியம். இப்போ பேப்பரு பத்திரங்கள் அல்லது எல்லாத்தையும் இந்த கிளிப்பு பண்ணுறது ரொம்ப முக்கியமாக, ரொம்ப இயல்பாக எல்லாருக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அழகானதுன்னு அதுக்கு பரிசு கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல படித்தேன். இப்போ இவன் என்னடா 3 நாளாக சோத்துக்கு செத்து போய் ஒருத்தன் கிடக்கிறான், அவனுக்கு போய் என்னத்தை பண்ண போகிறோன்னு விடாமல் அவனையும் ஒரு பொருட்டாக நினச்சி அவனுக்கு சாப்பாட்டை கொடுத்த சாப்பாட்டை நல்ல சாப்பாட்டாக கொடுத்து அவனை ஆதரிக்கிறாங்க. அப்போ சொல்லிட்டு பேச்சு கொடுக்குறாரு தாவீது. என்ன பேச்சு கொடுக்குறாரு, என்னப்பா நீ யார், எங்கேருந்து வர? தாவீது அவனை நோக்கி, நீ யாரைச் சேர்ந்தவன், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், நான் ஓர் எகிப்திய இளைஞன், ஓர் அமலோக்கிய மனிதரின் பணியாள். நான் நோயுற்றதால் 3 நாட்களுக்கு முன் என் தலைவர் என்னை விட்டு சென்றார். நாங்கள் கிரேத்தியரின் தென்பகுதியையும் யூதாவின் தென்பகுதியையும் கேலேபின் தென்பகுதியையும் கொள்ளையடித்து சிக்காலை தீக்கிரையாக்கியிருந்தோம் என்று பதிலளித்தான். பாருங்க, ஒரு போதம் வருது, ஒரு கிணறு வெட்ட போய் ஒரு போதம் வருது. என்ன, நீ யாரை சார்ந்தவன்? அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா ஊர் என்ன யாருன்னு சொல்லிடுவாங்க. யாரை சார்ந்தவன், எங்கிருந்து வருகிறாய்? சும்மா கேட்குறேன், கேஷுவலாக கேட்குறேன், ஏன் இந்த இடத்துல கிடக்கிற அப்படின்னு அப்போ சொல்கிறாரு, நான் வந்து ஒரு எகிப்திய அடிமை. இப்போ வந்து என்னுடைய அமலக்கிய தலைவனுக்கு பண்ணினா இருந்தேன். 3 நாளாக பசிங்க, வாந்தி பேதிங்க, காய்ச்சலுங்க, என்னை சொம்மையாக நினச்சி என் நம்பன்னு விட்டு போயிட்டாருக்கு முதலாளி அப்படிங்கிறான். அப்படிங்கிறான். அவன் அடுத்த விஷயம் சொல்கிறான், நாங்கள் தாங்க எங்கள் முதலாளியோடு சேர்ந்து சிக்லாகு, அந்த காலேபு, அந்த தெற்கு பகுதியெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வந்து போயிட்டுருக்குறான். அப்போ தாவீதுக்கு ஒரு குழு கிடைக்குது, பொண்டாட்டி பிள்ளைங்களாம் எங்கே இருக்கிறாங்க, இது ஒரு சின்ன மீன் போட்டால் ஒரு திமிங்கலமே மாட்டோம். அது எப்படி வந்துச்சு? ஒரு சின்ன அன்பு உறவு. இதில் 2 காரியத்தை அழகாக ஆசிரியர் சொல்கிறாரு. அவன் 3 நாளாக அவனை விட்டுட்டு போயிட்டாங்க, நோய் விட்டுருக்கிறான் ஒன்று, 2வது வந்து அவனால் வந்து பயணம் செய்ய முடியல. இப்போ மிரியம்ன்ற ஒரு பொண்ணு, மோயிசனுடைய சகோதரி, பாலைவனத்தில் தொழுநோயால் தண்டிக்கப்படுகிறாள். அவள் நலமாகும் வரை இஸ்ராயல் சமூகம் அவளை விட்டு அங்கிருந்து போகலை. மோயிசனே வந்து கடவுள்கிட்ட தண்டனை வாங்கி கொடுத்துருந்தாலுமே கூட அந்த பொண்ணுக்காக அந்த சமூகம் பரிதாபப்பட்டு அவள் நன்றாகி நம்மோடு வரும்போது மட்டும்தான் நம்ம போவோன்னு அந்த பாளையம் பிறகு நகரலன்னு சொல்லி விடுதலை பயனோடு என்ன ஆகும்னு நம்ம படிக்கிறோம். அந்த பொண்ணு மேலே அவ்வளோ அக்கறை, அவ்வளோ பாசம், நம்மளுக்காக போராடின பொண்ணு, நமக்காக வந்து செங்கடலில் கடந்து போட்டு கும்மி அடித்து ஆட்டம் பாடி நம்முடைய பெருமை நட்டின பொண்ணு விடக்கூடாது. அவள் கோவப்பட்டு மோயிசுக்கு எதாவது பேசிக்குது, கடவுள் எதாவது பேசி கடவுள் தண்டிச்சிட்டாரு, நல்லா விட்டு கூப்பிட்டு போவான். என்னன்னாக்க நிறைய இந்த உலகம் வந்து வியாபாரத்தனமான உலகங்க. பயன்பாட்டுக்கு வந்தால் பக்கத்தில் வச்சுக்குவோம், பயன்பாட்டுக்கு வரலன்னா மாதிரி தூக்கி எறிவான் இல்லைங்களா? அந்த அமலக்கியரை வந்து நான் ஒரு எகிப்திய அடிமை, நிறைய சிக்லாவை கொள்ளடிச்சாங்க. ஒரு அழகாக சொல்ல பாருங்கள், கிரேத்தியருடைய தென்பகுதி, யூதாவின் தென்பகுதி, காலபின் தென்பகுதி, சிக்லாக தீக்கிற எல்லாத்துக்கும். அப்போல்லாம் நான் தேவைப்பட்டேன் அரசனுக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அரசனோட வந்து கேடையும் சுமந்துட்டு போகிறதுக்கு தேவைப்பட்டேன். சிக்காயிட்டான ஒன்றை சீன்ட்டு போயிட்டான். அவனுடைய ஆதங்கம் பாருங்கள். அப்போ போயிட்டாரு. நான் அது வந்து அவன் அறியாமல் சொல்கிறான். அப்போ வந்து தாவீது என்ன புரிஞ்சுக்கிறாரு, எங்கே போய் எங்கே தாக்கணும்,
அடுத்து புரியுது. அப்போ தான் தாவீது உடனே அடுத்து வாசிப்போமே. தாவீது அவனிடம், அக்கொள்ளை கூட்டத்தாரிடம் என்னை அழைத்துச் செல்வாயா என்று கேட்க அவன், என்னை கொல்லவோ அல்லது என் தலைவரிடம் என்னை ஒப்புவிக்கவோ மாட்டீர் என்று ஆண்டவர் பெயரால் எனக்கு ஆணையிட்டு கூறுங்கள், அப்பொழுது நான் அக்கூட்டத்தாரிடம் உங்களை அழைத்துச் செல்வேன் என்றான். ரொம்ப அழகான காட்சிக்கார். இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக வாழ்ந்த அமலேக்கிய தலைவனுக்கு இவன் பயன்படலை, ரியலிஸ்டிக்காக நடந்துக்கிட்ட இவனுக்கு ஒரு பெரிய உதவியாக மாறுறான் இல்லைங்களா. அவனுக்கு வேஸ்ட்டு, இவனுக்கு பெஸ்ட்டு. அதுதான் ஒரு அழகான ஒரு காட்சி ஒரு அமைப்பு அருமையாக இருக்குது. அவன் வந்து இவன் சிக்கு, இவன் சொம, இவன் தண்டம் தூக்கி போட்டு போகிறாங்க. இவர் வந்து தண்டமாகவோ சிக்காகவோ அல்லது வேஸ்ட்டாகவோ பார்க்காம ஒரு மனிதனாக பார்த்தார். பசிக்கும் பாலைவனத்தில் உணவுக்கும் தண்ணிக்கும் நம்ம தவித்து போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ மோஷனில் செத்துட்டு இருக்கிற மனிதனை பார்த்து இறக்கப்படுகிறார். இறக்கப்பட்டு அவனுக்கு உதவி செய்கிறாரு. அவன் மூலமாக ஒரு பெரிய வாழ்வுக்கான வழியும் வெற்றிக்கான வழியும் ஆண்டவர் வகுத்து கொடுக்குறார். ரொம்ப ரொம்ப முக்கியம். வெற்றிக்கான வழி தர்மம். வெற்றிக்கான வழி தர்மம். நிறைய இடத்துல இப்போ இந்த சமயத்தெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் கல்யாணத்தை வந்து 3 நாட்கள் 9,000 பேருக்கு சாப்பாடு போட்டு 5,000 கோடி செலவு பண்ணதாலாம் செய்திகளை வாசிக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு தொழிலதிபர் தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்தினுடைய வருமானத்தினுடைய நிகர லாபத்தில் ஆண்டுக்கு வருகின்ற ஒவ்வொரு ஆண்டினுடைய நிகர லாபத்தில் 61% ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு எழுதி வைத்த நியதியாக பல்வேறு தொழில்களை நடத்தி வந்து கொண்டு வருகிறார் என்று ஒரு சகோதரி பற்றி குறிப்பிட்டு சொன்னார்கள். அதான் வந்து ரொம்ப அழகான ஒரு நேர்மையான மனம் பாருங்கள். ரொம்ப அருமையான ஒரு மனநிலை. லாபம் மட்டும் வாழ்க்கை கிடையாது, பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது இல்லைங்களா. உங்ககிட்ட வந்து ஒரு 50 லட்சம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், என்கிட்ட ஒரு 500 ரூபா தான் இருக்குன்னு வச்சுங்களேன். 2 பேரும் ஹோட்டலுக்கு போகிறோம், என்ன சாப்பிடுவோம்? 4 இட்லி 2 கண்டு சட்னி. உங்களுக்கு அதுதான், எனக்கு அதுதான். ஔவையார் சொன்னாங்க 7 சாமி 2 தாங்கமா தெரியாது. அதான் ஔவையார் அழகாக சொல்லுவாங்க, 7 7 வயிறு இல்லைங்களா. அதான் சொல்ல, சாப்பிடு சாப்பிடு நிறையா சாப்பிட்டா கூட முடியாது, நாளைக்கு சேர்த்து சாப்பிடு முடியாது. இவ்வளோதான். 50 லட்சமானாலும் 5,000 ரூபானாலும் அதே 4 இட்லி 2 கண்டு சட்னி தாங்க இல்லைங்களா. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க அன்டியூ அக்யூமுலேஷன், பைபிள் ஒரு அழகான வார்த்தை லாட்டிஃபுண்டைசேஷன், அநீத வகைகளில் அப்படி சொத்தை குவிச்சு வைக்கிறது. அது வந்து மடத்தனம்னு சொல்லுது. நெஞ்சே நீ உண்டு கழித்து மகிழ்ந்திருப்பாயாக, பல ஆண்டுகளுக்கு வாழ்ந்திருப்பாயாக. சாமியான பா சொல்றாரு, ஃபூல் டுனைட் யூ வில் டை, யுவர் லைஃப் இஸ் ரெக்கார்ட் ஆஃப் யூ பை டுனைட். இன்று இரவே நீ சாக போகிறாய், நீ சேர்த்துவது என்ன ஆகுன்னு சொல்லி கேட்குறாரு. அது ரொம்ப முக்கியம். இதில் பாருங்கள், அந்த ஒரு சாதாரண ஒரு 2 திராட்சைப்பழ ஆடை, ஒரு அத்திப்பழ ஆடை, கொஞ்சம் ரொட்டி, கொஞ்சம் தண்ணி, மனிதாபிமானத்தோடு கொடுத்த அந்த தர்மம் அவர் ஒரு மிகப்பெரிய வெற்றியின் பாதைகளை இழுத்துட்டு போகுது இல்லைங்களா. தர்மம் தலை காக்கும். அது எல்லா மதங்களுக்கான ஒரு உறுதி. தாவீதுடைய தலையை காத்தது அந்த தர்மம் தான் இல்லைங்களா. ஒரு எளிய ஏழைகளுக்கு. அதான் பைபிள் ரொம்ப அழகாக, ரொம்ப பிடிச்சமான வசனம். மனமிறங்கி ஏழைக்கு கொடுக்கிறவன் கடவுளுக்கு வட்டிக்கு கொடுக்கிறான், வட்டி முதலுமாய் கடவுள் சேர்த்து கொடுப்பார். ரொம்ப அழகான வசனமா இல்லைங்களா. ரொம்ப அழகாக கொடுப்பார், வட்டி முதலமாக சேர்த்து கொடுப்பார். அதான் ரொம்ப முக்கியமான. அப்புறப்பாடு அந்த கருத்துக்கு வரேன். இப்போ தாவீதுனுடைய வெற்றிக்கான பாதை எங்கேருந்து ஆரம்பிக்குது? He strengthened himself in the Lord இல்லைங்களா. ஆண்டவர்கள் வலிமை தேடிட்டார். இஸ்ராயலை கூப்பிடல, பிலிஸ்தீரை கூப்பிடல, ஆண்டவரை கூப்பிட்டார் இல்லைங்களா. ஆண்டவர் வந்து ஒரு பெரிய மகத்தான காரியம் ஒன்றும் செய்யலை. ஒரு பசிச்சவனை அனுப்பிவிட்டார். உனக்கு சோறு போடுறான், உனக்கு வழி பிறக்கண்டா. ஒரு நல்ல மனதை காமிச்சார். அவன் நான் கூப்பிட்டு போகிறேன். அப்போ அவன் சொல்ல ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்கள், அந்த கொள்ளை கொடுத்துட்ட கூட்டு போவாயா கேட்கறதாவே கேட்குறாரு. அவன் சொன்னேன், ஏன் நான் செத்துறக்கூடாதுங்க, இப்போ வாழ்வு கொடுத்தீங்க, இன்னொரு வாழ்வு கொடுங்க, நீண்ட நாளுக்கு வாழணும், அதனால் வாழ்வு கொடுங்க. அது ஒரு ரொம்ப அழகான வார்த்தை சொல்கிறான். எகிப்திய அடிமை, அமலேக்கியனுடைய ஊழியன், சாகு கிடக்கிறவன், தனியனாக இருக்கிறவன், ஆண்டவர் மீது ஆணையிட்டு சொல்லுங்கள். அப்போ ஆண்டோடைய வார்த்தை அங்கே வந்துருச்சா இல்லைங்களா. இங்கே முன்னாடி நிற்கிறான் இவன் ஆக்சிடென்டலாக வரல, பை சான்ஸாக வரல, பை சாய்ஸாக வந்திருக்கிறான். அனுப்புறது நான் இல்லைங்களா. எவ்வளோ அழகாக கடவுளுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறாரு. நத்திங் பை சான்ஸ், பை சாய்ஸ். அதான் நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவர் நவுத்துவார். வாழ்க்கை என்பது சதுரக்காய் அப்படின்னாக்க, அந்த சதுரக்காய்களை ஒட்டி பிடிச்சிக்கிற அந்த மேக்னெட் வந்து கடவுள். அவர் பிடிக்கலன்னா காய் நிற்காது, அப்படி தடுமாறும். சின்ன ஒரு ஷேக்னா கடற்கடன்னு விழுந்துடும், விளையாட்டே இருக்காது அங்கே. அந்த மேக்னெட்டிக் புல்லே அவர் தான். அதாவது
எனக்கு இந்த ஒரு எகிப்திய அடிமை, அமலேக்கியனுடைய வேலைக்காரன், கைவிடப்பட்டவன், மறக்கப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், அவன் சொல்கிறான், ஆண்டவர் மீது ஆணையிட்டு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். அப்போ தாவீது என்ன சொல்லுவார்? ஆண்டவர் பேரில் சொல்கிறேன், நீ வழிகாட்டு, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். அப்போ யார் அங்கே செயல்படுவது? யாருடைய வல்லமை உதவி செய்யப்படுகிறது? யாருடைய திட்டம் நிறைவேறுகிறது? இல்லைங்களா? அது ஒரு அழகான காட்சி. அது ரொம்ப இவ்வளோ பெரிய ஒரு 600 பேர் 400 பேர் தீக்கிரையாக்கப்பட்டது, கொள்ளடிக்கப்பட்டது, ஆண் பெண்டீர் தாவீதுடைய மனைவி, இந்த கதையில் ஒரு சின்ன ஒரு கேரக்டர் அங்கே வருது. ஏன் வருதுன்னு யோசிச்சு பார்த்தோம்னாக்க அந்த கேரக்டருக்குள்ள ஒரு அழகான ஒரு செய்தி அடங்கி இருக்குது. அடுத்து போவோமே. அவ்வாறே அவன் தாவீதை அழைத்து சென்ற பொழுது, இதோ தாங்கள் பெலிஸ்திய நாட்டினின்றும் யூதா நாட்டினின்றும் கொண்டு வந்த மாபெரும் கொள்ளை பொருள்களை முன்னிட்டு அவர்கள் வெளியில் கும்பல் கும்பலாய் உண்டு குடித்து நடனமாடி கொண்டிருந்தனர். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு காட்சியை நான் பார்க்குறேன். அதான் செலிப்ரேட்டிங் லைஃப் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன வெற்றிகள், சின்ன சின்ன சாதனைகள் எல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய உண்டு, இல்லைங்களா? ஆனால் அது நேரியதாக இருக்கணும், நலமானதாக இருக்கட்டும். அதே சமயத்தில் உங்களுடைய கொண்டாட்டங்கள் எந்த விதத்திலும் யாருக்கும் எந்த பாதிப்பு உருவாக்காதாக இருக்கணும், இல்லைங்களா? இதில் இவங்க இவங்க கொண்டாடுறாங்க. என்ன விக்ட்ரி செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. வெற்றி கொண்டாட்டம் நடக்குது. எப்படி? நடு வீதியில் கூட்டமாக சேடி குடித்து ஆடி நடனமாடி, அதாவது குடித்து மகிழ்ந்தது. அந்த வார்த்தை சொல்லுது அழகாது, உண்டு குடித்து நடனமாடி கொண்டிருந்தேன். அது இன்னொன்று ஏன் அவ்வளோ உண்டு குடித்து நடனமாடினாங்க அப்படின்னாக்க, யாருமே இல்லாத ஊர்கள் பூந்து கொள்ளையடித்து அத்தனையும் அள்ளிக்கிட்டு ஆடு மாடு ஒட்டகம் கழுத வெள்ளாடு செம்மறியாடு எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வச்சுட்டு அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் விலை பேசுறதுக்கும் ரெடியாக்குறாங்க. அப்போ இப்போக்கும் வருமானம், நாளைக்கும் வருமானம், நாளானைக்கும் வருமானம், ஒரு எவ்வளோ இது. அதே மாதிரி பாருங்கள், இதில் கிரேத்தருடைய பகுதி, பெலிஸ்தருடைய பகுதி, அது காலேபினுடைய பகுதி, இஸ்ராயல் எல்லாத்தையும் அடித்து நோத்திவிடாங்க. இப்போ ஒட்டுமொத்த இது இருக்குது. உண்டு குடித்து இளைப்பார் தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்முடைய கொண்டாட்டங்கள் அர்த்தமுள்ள கொண்டாட்டங்களாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். தப்பு கிடையாது. நமக்கு நிறைய சமயத்தில் மிகுதியான வருமானம் அல்லது மிகுதியான பதவி உயர்வு, சில சமயத்தில் நிறைய சாதனையின் மனிதர்களாக நீங்கள் மாறும்போது, நீங்கள் ரொம்ப போகும்போது அந்த மட்டும் மீறிய மகிழ்ச்சியும், மட்டும் மீறிய கொண்டாட்டமும், மட்டும் மீறிய ஆர்ப்பரிப்பும், மட்டும் மீறிய மமதையும் வந்துச்சு அப்படின்னாக்க அழிவு வந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இது அழிவுக்கான ஒரு ஆரம்பங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இது பல இடங்களில் வீடியத்தில் நம்ம பார்ப்போம். இந்த மட்டுமீறி விருந்து கொண்டாட்டங்கள் எல்லாமே அழிவுக்கு தான் போகுது. அப்படியே அழகில் மயங்கி அப்படியே போதை கிருகிருன்னு ஏற, இந்த பொண்ணை அனுபவிக்கலன்னா நான் ஆம்பளையே கிடையாதுன்னு சொல்லி யூதத்தை வர வச்சு எல்லாருக்கும் மது ஊற்றி கொடுத்து அந்த பொண்ணு கையில் குடிக்க ஆரம்பித்தான். மட்டும் மீறிய போதை, மட்டும் மீறிய இச்சைக்குரிய பார்வை, மட்டும் மீறிய சிற்றின பழக்க வழக்கம். அந்த பொண்ணு அவன் கத்தி எடுத்து அவன் தலையை வெட்டி ஒரு பெண் சிங்கமாக புறப்பட்டு போச்சு, இல்லைங்களா? அதே எஸ்தருடைய கதை அதே தான், இல்லைங்களா? ரொம்ப அது முக்கியம். அந்த மட்டும் மீறிய கொண்டாட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய கொண்டாட்டங்கள் அர்த்தமுள்ளதாக, நம்முடைய கொண்டாட்டங்கள் ஆன்மீகம் மிகுந்ததாக, நம்முடைய கொண்டாட்டங்கள் அனைவருக்கும் உகந்ததாக, நம்முடைய கொண்டாட்டங்கள் இறைவன் மனிதன் உலகத்தை ஒரு கோட்டு பார்வையில் கொண்டு வருகிற கொண்டாட்டங்களாக அமைந்தது என்றால், அந்த கொண்டாட்டங்கள் ஆண்டவருக்கு பிரியமான கொண்டாட்டங்கள். அதுதான் உன் வெற்றியில் நான் மகிழ்கிறேன் என்று சொல்கிற உன்னதமான நிகழ்வு. மாறாக சில சமயத்தில் வீண் வம்புக்காக அல்லது வீண் கௌரவத்திற்காக ஒரு பங்கு திருவிழாவிலோ அல்லது சின்ன சின்ன கொண்டாட்டங்களிலோ ஆயிரக்கணக்கில் பட்டாசுகளை வெடித்து இயற்கை சூழலை மாசுபடுத்தி எளிய மிருகங்களுடைய பாதுகாப்பை கெடுத்து காசை கரியாக்கி எந்த விதத்தில் நம்ம நியாயப்படுத்துகிறோம்? இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. கிரேத்தியருடைய பகுதி, காலேபினுடைய பகுதி, இஸ்ராயலுடைய பகுதி, சிக்லாக்கினுடைய பகுதி, அத்தனையும் எங்களுடைய இவ்வளோ பெரிய பொருள் வாழ்க்கையில் கண்டதே இல்லை. இவனோட சேர்ந்து நாம கெட்டோம், இவன் கெட்டது மாதிரி நானும் கெட்டோன்ற மாதிரி கல்லறியை பார்த்தாங்க. அந்த கூட்டம் யா இதெல்லாம் உங்கள் கொள்ளை பொருளுங்க ஐயா அப்படின்றாங்க.
எவ்வளோ அழகான ஒரு இது பாருங்கள்.